நிமேஷ் இங்கே என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் பற்றி சின்னதாக ஒரு இது சொல்லித்தர போகிறேன். வோல்டேஜ் அப்படின்னா நம்ம டெஃபினிஷன்ஸில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வோல்டேஜ்னால் என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கண்டக்டர்னு இல்லை, என்ன ஒரு சப்ஸ்டன்ஸாகவே இருந்தாலும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரில் நல்ல க்ளோஸ்டாக பேக்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கண்டக்டர் ஃபுல்லாகவே ஆட்டம்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பேக்டாக இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா we have ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி 3 சார்ஜஸ் இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு வந்து வோல்டேஜாக இருக்கும், கரண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கும். அந்த இதில் வந்து ஆக்ட் ஆக போகிறது, இந்த மெயினாக ஆக்ட் ஆக போகிறது வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். இப்போது இப்போ வோல்டேஜ் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து வெளியிடுற தன்மையோட இருக்கும், அதாவது டோனார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே சம் அமௌண்ட் ஆஃப் தி ஆட்டம்ஸில் வந்து அக்செப்டிங் டெண்டன்சி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆட்டம் அந்த எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கும். இந்த வெளிவிடுற அந்த ஆட்டம்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து டோனார்ஸ்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் டோனார் அண்ட் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் ரிசப்ஷன், அதாவது அக்செப்டர்ஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோவர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். இது எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பைப், வாட்டர் பைப் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ வாட்டர் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நான் ஒரு பக்கம் வந்து ஹையாக பிடிச்சாகணும். அப்போ தான் வந்து ஹையர் ஆல்டிடியூட்லேருந்து லோவர் ஆல்டிடியூடுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். சேம் கான்செப்டில் தான் ஒரு கண்டக்டரில் வந்து ஆட்டம்ஸ் ஒரு பக்கம் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லையும் இன்னொரு பக்கம் வந்து லோவர் பொட்டன்ஷியல்லையும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம் டு ஆட்டம் நமக்கு மூவ் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் இதுதான் நம்ம வந்து டெஃபினிஷனில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஹையர் பொட்டன்ஷியலும் இன்னொரு இடத்துல லோவர் பொட்டன்ஷியலும் இருக்கிறது தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் வோல்டேஜ்.